வீட்டில் வந்து புள்ள மாதிரி மாடு வந்து வீட்டில் ஒரு பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்கிறோம். சின்ன புள்ள கூட பிடிச்சி கட்டலாம். இங்கே வந்துட்டாப்புலனா நானே பிடிக்க முடியாது. எங்கிருந்து வரீங்க? கூடமல்லிருந்து வரணும். நாங்கள் சேலம். நாங்கள் மணியிலிருந்து நடக்குப்புத்தூர்லேருந்து வரோம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் இருக்கணும். சேலம் மாவட்டம் வேப்பமுடியிலிருந்து வந்திருக்கோம். கூடமலையிலிருந்து. சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி சந்தாரப்பட்டினா. அண்ணா நான் அரியலூர் மாவட்டம். என்ன மாதிரிலாம் பயிற்சி கொடுப்பீங்க இந்த களத்துக்கு வரதுக்கு முன்னாடி? ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து மட்டும் தீனி மட்டும் தானே கொடுப்போம். பயிற்சியில் இது பண்ணுறோம். நீச்சல் வேணா போடுவோம். நீச்சல் குளம், ஒரு மண்ணு டிப்பர் குட்டி மண்ணு இது விடுவோம். மண்ணு குத்து வர்றது அதிலே அடிச்சு தூக்கிறோம். அதிலே தூக்கிட்டு வந்துடும். ஓகே, எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்து இதான் ஆர்வம். ஜல்லி மாடுனால ஒரு இன்ட்ரெஸ்ட். இது பாரம்பரியமாக எங்கள் ஊரில் எல்லாரும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க எல்லாமே ஆசைப்பட்டாங்க. எல்லாத்தையும் பாரம்பரியம் பண்ணிட்டு வராங்க. அதனால நாங்களும் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால நாங்களும் பண்ணுறோம். சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு அதுதான் அந்த அவுத்து அந்த 2 செகண்ட் தான். மாடு வெளியே இருந்தால் அந்த சந்தோஷமே வேற எதுலையுமே கிடைக்காது. அந்த சந்தோஷம் அது வந்து ஒரு லவ். சொல்ல முடியாத மாதிரி ஒரு அன்பு. இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் போயிருக்கு? எந்த களத்தெல்லாம் சந்திச்சிருக்கு? சேலம் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், புத்திரநோக்குளம், ஆணியம்பட்டி, அலங்கநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு, கோயம்புத்தூர், தருமபுரி, அரியலூர், ஒரு 5 ஊர் போல் அவுத்துருக்கோம். எல்லா ஊருக்கும் போயிருக்கணும். ஜல்லிமாடு ஊரில் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் போயிரும்ண்ணா. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்துருக்கோம். முழுக்க இங்கன்னா டோக்கன் படி போடுறாங்க. ஆனால் மாடு எதுவும் போக மாட்டேங்குது. என்ன பிரச்சனை தெரியலண்ணா. உள்ள அதெல்லாம் பணம் எல்லாம் ஆக்கிட்டாங்கண்ணா, வாங்க முடியல. டோக்கன் தானே பிரச்சனை. டோக்கன் வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 3000 போட்டால் ஆட்டோ ஆடுவ அதெல்லாம் இருக்கு. அதே ஒரு 10 ரூபா செலவாயிருது. கண்டிப்பா நான் வந்து இதை சேனல்ல பப்ளிஷ் பண்றேன். சரி. நம்மளோட தமிழர்களோட பாரம்பரிய வீர விளையாட்டுகள்ல வந்து முக்கியத்துவம் கொடுத்து மாடு வளர்ப்பாளர்கள்லாம் வந்து மாடு வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, எவ்வளவோ செலவு பண்ணி நாங்கள் பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே வந்தால் கரெக்டாக டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் வந்து டோக்கனுக்கு வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கு. அமௌண்ட்டை பே பண்ண வேண்டியதாக இருக்கு. பல வருட காலமாக வந்து அந்த மாடை ட்ரெயின் பண்ணி ஃபுட் எல்லாம் கொடுத்து அந்த மாடை வளர்த்துட்டு வருது இந்த மாதிரி களத்தில் சந்திக்கிறதுக்காக தான். ஸோ அப்படி வந்தாலுமே இந்த இடத்துல வந்து அமௌண்ட் நிறைய கேட்குறாங்க. ஸோ இந்த டோக்கன் சிஸ்டம்க்கு வந்து அமௌண்ட் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி அதுக்கு உரியவர்கள் யார் இந்த வீடியோ பார்த்தாலும் இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் என்னோட ரெக்வஸ்ட்டாக நான் வந்து இதை கேட்டுக்கிறேன். நன்றி. ஃபாலோ பண்ணுங்க.